ராஜா அவர்களே, ஜோதா பேகம் இன்னும் மாமேருக்கு திரும்பவில்லை. எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது. அதனால் இனி என்னால் ஒரு நிமிடம் கூட காத்திருக்க முடியாது. நான் உடனே அவர்களை தேடி புறப்படுகிறேன். மாப்பிள்ளை அவர்களே, ஜோதா இன்று இரவோ அல்லது காலையோ வரலாம் அல்லவா? இது உங்களது பெருந்தன்மை. நான் உங்களது மகளுக்கு தீங்கிழைத்த குற்றவாளி. எனினும் என்னை மன்னிக்கிறீர்கள். உங்கள் மகளின் நிலையை நினைத்து நீங்களும் கவலைப்படுகிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். மகாராணி அவர்களே, நான் இரு தாயின் உள்ளங்களையும் காயப்படுத்தி விட்டேன். ஒன்று ஆக்ராவில் இருக்கும் எனது தாயார் அவர்கள், மற்றொன்று நீங்கள். நீங்களும் எனக்கு தாய் போன்றவர் தான். அதனால் நான் உங்களுக்கு வாக்களிக்கின்றேன். நான் அவரை கண்டிப்பாக தேடி கண்டுபிடிப்பேன். அதன் பிறகு நான் அவரை தெரியாமல் கூட காயப்படுத்த மாட்டேன் என்று நான் வாக்களிக்கின்றேன். உங்கள் மனதை காயப்படுத்தி விட்டேன் என்பதை நினைக்கும் போது எனக்கு வெட்கமாக இருக்கிறது. என்னை தயவு செய்து மன்னித்து விடுங்கள். இல்லை இல்லை ஷஹன்ஷா, தாங்கள் ஏன் மன்னிப்பு கேட்கிறீர்கள்? இதெல்லாம் அந்த விதியின் விளையாட்டு. இல்லை மகாராணி அவர்களே, உங்கள் மகளுக்கு தீங்கிழைத்த குற்றவாளி நான். என் குற்றத்திற்கு நான் வருந்துகிறேன். இருப்பினும் நான் வாக்களிக்கின்றேன். உங்கள் மகள் ஜோதா இல்லாமல் நான் ஆக்ராவிற்கு திரும்ப போவதில்லை. இது முகல் சாம்ராஜ்யத்தின் அரசனாக அல்ல, உங்களது மகனாக நான் உங்களுக்கு அளிக்கும் சத்தியம். ஜோதா பேகம் நன்றாகத்தான் இருப்பார் என்று அந்த அல்லாவின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அந்த கிருஷ்ணரின் மீதும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவருக்கு எந்த ஆபத்தும் வராது. இருப்பினும் நான் ஜோதா பேகத்தை தேடி கண்டுபிடிக்கும் வரையில் என்னிடம் இருக்கும் ஒரு நிமிடம் கூட நான் அமைதியாக இருக்கப் போவதில்லை. நான் ஜோதா பேகம் இல்லாமல். தாங்கள் புறப்படுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக உள்ளது ஷஹன்ஷா. ராஜா அவர்களே, எனக்கு விடையளியுங்கள். ஷஹன்ஷா, தங்களுக்கு இங்கிருக்கும் பாதைகள் பரிச்சயமில்லை. நானும் உங்களுடன் வருகிறேன். இல்லை என்றால் என் புதல்வர்களில் எவரையேனும் அழைத்துச் செல்லுங்கள். வேண்டாம் ராஜா அவர்களே. ஜோதா பேகம் எனது மனைவி. அதனால் அவருக்கு பொறுப்பு நான் தான். உங்களுக்கு பல வேதனைகள் அளித்துள்ளேன். இனியும் வேண்டாம். தாங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யுங்கள். ஒருவேளை ஜோதா பேகம் இங்கு வந்தால் தாங்கள் உடனே எனக்கு தகவல் சொல்லி அனுப்புங்கள். குதாஃபிஸ். குதாஃபிஸ். வாருங்கள். அந்த கண்ணனின் மீது நம்பிக்கை வை. நம் மாப்பிள்ளையின் கண்களில் நம்பிக்கை தெரிகிறது. வேண்டுமானால் பார், அவரது காதலும் நம்பிக்கையும் கூடிய சீக்கிரத்தில் ஜோதாவை அழைத்து வரும். அவர் ஜோதாவை மிகவும் விரும்புகிறார். அவளுக்கு எதுவும் நேர விட மாட்டார். கவலைப்படாதே. ஜோதா, வணக்கம் ஐயா. வணக்கம் தேவி. கூறுங்கள், தங்களுக்கு என்ன உதவி வேண்டும்? எனக்கு மிகவும் தாகமாக உள்ளது. தண்ணீர் கிடைக்குமா? நிச்சயமாக. சுமித்ரா, விருந்தினர் வந்திருக்கிறார். சாப்பிட பழங்களும் பருக நீரும் கொண்டு வா. 2 நாட்களாக கோவிலில் தான் இருக்கிறேன். அங்கு இருப்பவர்தான் இந்த ஆசிரமம் பற்றி என்னிடம் கூறினார். எனக்கு இந்த ஆசிரமத்தில் அடைக்கலம் கிடைக்குமா? கிடைக்குமா என்கிறீர்களே, கிடைத்து விட்டது. இந்த உலகமே கடவுளின் வீடு. நாம் ஒரு அங்கம், அவ்வளவுதான். பாருங்கள், நல்வரவாகட்டும். தங்களுக்கு கொடுப்பதற்கு என்னிடம் இந்த தங்க வளையலை தவிர வேறெதுவும் இல்லை. இதை தாங்கள் மறுக்காமல் வாங்கிக் கொள்ளுங்கள். இதற்கு இங்கு அவசியமே இல்லை. இந்த ஆசிரமம் தோடர்மல்லுக்கு சொந்தமானது. அனைத்து ஏற்பாடுகளையும் அவரே முன்னின்று பார்த்துக் கொள்வார். தோடர்மல்லா, இந்த பெயரை கேள்விப்பட்டிருக்கிறேனே. இந்த இடம் தீர்த்த யாத்திரை வரும் பயணிகளுக்கும் ஆதரவற்ற அனாதைகளுக்கும் ஒரு புகலிடமாக இருக்கிறது.
அப்படி என்றால் நான் சரியான இடத்திற்கு தான் வந்திருக்கிறேன். மிகச் சரியாக கூறினீர்கள் தேவி. இங்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மதுராவில் வாழும் அனைவரையும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நேரடியாக பார்த்துக் கொள்வார். தங்களுடைய நற்பெயர்? என்னுடைய பெயர் ஜோ. என்னவாயிற்று தேவி? பெயரை கூறுவதில் என்ன தயக்கம்? ஒன்றுமில்லை. என்னுடைய பெயர் லக்ஷ்மி. தாங்கள் இவரோடு செல்லுங்கள். மிக்க நன்றி. அனைவரும் அங்கு சென்று பாருங்கள். நான் இங்கு பார்க்கிறேன். சற்று பொறுங்கள். முகலாயர்களா? பொறுங்கள் பொறுங்கள். பயப்படுவதற்கு எந்த அவசியமும் இல்லை. நான் உங்களை எதுவும் செய்ய வரவில்லை. உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும். ஒரு பெண் இந்த வழியாக கடந்து சென்றதை நீங்கள் யாராவது பார்த்தீர்களா? அவர் கையில் கிருஷ்ணரின் சிலையும் இருந்தது. அவருடைய கூந்தல் நீளமாக இருக்கும். அவர் பார்ப்பதற்கும் அழகாக இருப்பார். பிறகு இவர் கூறியது போல் அவரது கையில் கிருஷ்ணர் சிலை இருக்கும். அவர்களை பார்த்தீர்களா? இல்லை, இந்த அடையாளம் கொண்ட பெண்ணை நாங்கள் பார்க்கவில்லை. சரி, ஷகன்ஷா, நாம் மேற்கொண்டு செல்லலாமா? சற்று பொறுங்கள். முகலாயர்களா? பொறுங்கள் பொறுங்கள். பயப்படுவதற்கு எந்த அவசியமும் இல்லை. நான் உங்களை எதுவும் செய்ய வரவில்லை. உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும். ஒரு பெண் இந்த வழியாக கடந்து சென்றதை நீங்கள் யாராவது பார்த்தீர்களா? அவர் கையில் கிருஷ்ணரின் சிலையும் இருந்தது. அவருடைய கூந்தல் நீளமாக இருக்கும். அவர் பார்ப்பதற்கும் அழகாக இருப்பார். பிறகு இவர் கூறியது போல் அவரது கையில் கிருஷ்ணர் சிலை இருக்கும். அவர்களை பார்த்தீர்களா? இல்லை, இந்த அடையாளம் கொண்ட பெண்ணை நாங்கள் பார்க்கவில்லை. சரி, ஷகன்ஷா, நாம் மேற்கொண்டு செல்லலாமா? ஜோதா பேகம் தாங்கள் இங்கு இல்லை என்றாலும் இங்கே உங்களை என்னால் முழுமையாக உணர முடிகிறது. ஷகன்ஷாவின் பேகமாவே இருந்து தங்களுக்கு என்ன கிட்டியது? நீங்கள் என்னுடைய பேகமாக இருந்திருந்தால் ஷகன்ஷாவை விட நான் மகிழ்ச்சியாக வைத்திருப்பேன். ஜோதா பேகம் ஷகன்ஷாவிற்கு தங்களுடைய அருமையை பற்றி தெரியவில்லை. அவர் தங்களை செல்ல அனுமதித்து விட்டார். நானாக இருந்திருந்தால் என்ன செய்திருப்பீர்கள்? கூறுங்கள். அட பக்ஷி பானு, நீ ஓய்வெடுக்கும் நேரம் அல்லவா இது? தாங்கள் பேச்சை மாற்ற முயற்சிக்காதீர்கள். கூறுங்கள், செகண்ட் இடத்தில் நீங்கள் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பீர்கள்? நீ என்ன கூறுகிறாய்? உண்மை என்னவோ அதை தான் கூறிக்கொண்டிருக்கிறேன். ஜோதா பேகம் சென்றதால் தங்களுக்கு ஏன் இவ்வளவு கவலை? கூறுங்கள். நீ ஏதோதோ பேசிக் கொண்டிருக்கிறாய். ஒன்றுமில்லாத விஷயத்தை பெரிதாக்கி விடாதே. இப்பொழுதுதான் ஒரு ராஜபுத்திரனோடு ஜோதா பேகத்தை இணைத்து பேசினார்கள். இப்பொழுது என் பெயரை இணைத்து பேசுகிறாயா? தங்களது பேச்சும் தங்களது நடவடிக்கையும் கூற வருவது என்னவென்றால், நான் ஜோடிக்கவில்லை என்றால் கூட நீங்கள் அவரோடு இணைந்து விட்டீர்கள் போலிருக்கிறதே. தவறு செய்கிறீர்கள். நீ ஷகன்ஷாவின் தங்கை என்பதை நான் அறிவேன். இருந்தாலும் நீ யாருடன் பேசிக் கொண்டிருக்கிறாய் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் உன்னுடைய கணவர். என்னை சந்தேகப்படுவதற்கு முன்பு நீ யோசிக்க வேண்டும். ஒருவேளை நான் ஜோதா பேகத்தை விரும்பினாலோ அல்லது வேறொரு பேகத்தின் மீது என் கண்கள் இருந்தாலோ அதனால் பாதிப்பு ஏற்பட போவது உனக்குத்தான். ஆகையால் உனக்கு மிகவும் முக்கியமானவர் யார் என்றால் அது நான் தான். புரிந்ததா? பிறகு நீ மீண்டும் உன் கணவரை இழக்க விரும்பவில்லை என்று எனக்கு தெரியும் பக்ஷிபானோ. பக்ஷி, நான் உன்னிடம் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் நீ என்னை மன்னித்து விடு. நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் என்பது உனக்கு இப்பொழுதாவது புரிய வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். எனக்கு பிறக்கப் போகும் குழந்தைக்கு நீ தாயாவாய். இது போன்று நீ ஆலோசித்து உனது ஆரோக்கியத்தை நீ கெடுத்துக் கொள்ளாதே.
சற்று பொறுங்கள். இந்த கோவில் பூஜாரி தாங்கள் தானா? தாங்கள் யார் என்று தெரியவில்லையே. இவர் முகலாய ராஜ்யத்தின் ஷகன்ஷா ஜலாலுதீன் முகமது ஆவார். என்னை மன்னித்து விடுங்கள். இதற்கு முன்பு தங்களை நான் கண்டதில்லை. பிறகு நான் எவ்வாறு உங்களுக்கு உதவுவது? நான் ஒரு ராஜபுத்திரியை தேடிக்கொண்டிருக்கிறேன். அவருக்கு வயது 20 இருக்கும். அவர் மிகவும் அழகாக இருப்பார். அவர் கையில் ஒரு கிருஷ்ணர் சிலை இருக்கும். அவர் இந்த பக்கமாக வந்தாரா என்று நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஆம், ஒரு பெண் இங்கு வந்தார். அவர் சிறிது நாட்களாக இங்குதான் இருக்கிறார். என்ன, இங்க இருக்கிறாரா? நான் அவரை பார்க்கலாமா? ஏன், அவர் ஏதும் தவறி அழைத்து விட்டாரா மகாராஜா? இல்லை இல்லை, நான் அவரை ஒருமுறை பார்க்க வேண்டும், அவ்வளவுதான். சரி, சென்று அப்பெண்ணை அழைத்து வா. நான் வந்துவிட்டேன் ஜோதா பேகம். தங்களை தேடி வந்துவிட்டேன். உங்களை அழைத்துச் செல்ல வந்துவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். அந்த குதாவிற்கு நன்றி. மீண்டும் நான் ஜோதா பேகத்தை சந்திக்க செய்து விட்டார். பண்டிதரை, தாங்கள் என்னை அழைத்தீர்களா? இவர்தான் நான் கூறிய மங்கை ஷகன்ஷா. இது அவர் அல்ல. நீங்கள் செல்லலாம். நன்றி. வணக்கம் ஷகன்ஷா. ஏன் ஜோதா பேகம், என்னை விட்டு இவ்வளவு தூரம் எதற்காக சென்றீர்கள்? தாங்கள் எங்கேதான் இருக்கிறீர்கள்? எந்த நிலைமையில் இருக்கிறீர்கள்? யா அல்லாஹ், தாங்கள் தான் ஜோதா பேகத்தின் மீது கருணை பொழிய வேண்டும். அவர் எங்கிருந்தாலும் தாங்கள் தான் அவரை பார்த்துக் கொள்ள வேண்டும் இறைவா. என்ன விஷயம் சலீமா பேகம்? தாங்கள் கவலையாக இருக்கிறீர்கள்? ஆதாப் ருக்கையா பேகம். ஆதாப். என்ன யோசனை சலீமா பேகம்? என்னிடம் கூறுங்கள். அனைத்தும் நலம்தானே? இது போன்ற சூழ்நிலையில் எவ்வாறு அனைத்தும் நலமாக இருக்க முடியும்? இவ்வளவு நாட்களாகியும் ஜோதா பேகத்தை பற்றி ஒரு தகவலும் இல்லை. என் மனதில் ஏதோ விபரீத கவலை எழுகிறது ருக்கையா பேகம். அத்தையவர்கள் ஜோதா பேகத்தை நினைத்து மிகவும் கவலையில் உள்ளார்கள். இப்பொழுது என்ன செய்வதென்றே எனக்கு ஒன்றும் புரியவில்லை ருக்கையா பேகம். சலிமா பேகம், தாங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். ஷஹின்ஷா இன்னும் திரும்பி வரவில்லையே ருக்கையா பேகம். அவரிடமிருந்து எந்த செய்தியும் வரவில்லை. ஜோதா பேகத்தை இன்னும் அவர் சந்திக்கவில்லை என்பதுதான் இதற்கு பொருள். எங்கிருக்கின்றார்களோ, என்ன சூழ்நிலையில் இருக்கின்றார்களோ, எனக்கு பயமாக உள்ளது. எனக்கு தெரிந்தவரை அவர் பாதுகாப்பாக தான் இருப்பார். ஒருவேளை அவர் ஆமீரில் கூட இருக்கலாம். அப்படி அவர் ஆமீரில் இல்லாவிடில் அவர் ஒரு ராஜபுத்திரை. அவரிடம் தங்க ஆபரணங்கள் இல்லாமலையா இருக்கும்? ஆகையால் அதை வைத்து நலமாகத்தான் இருப்பார். ஷெஹன்ஷாவும் அவரை அழைத்து வர சென்றிருக்கிறார் அல்லவா? அவர் ஜோதா பேகத்தை நிச்சயமாக அழைத்து வருவார். எனக்கு ஷஹின்ஷாவின் திறமையை பற்றி எந்த விதத்திலும் ஐயமில்லை ருக்கியா பேகம். அவர் நிச்சயம் ஜோதா பேகத்தை சென்றடைவார் என்று எனக்கு தெரியும். ஆனால் இவ்வளவு நடந்த பிறகும் ஷஹின்ஷாவை அவர் ஏற்றுக்கொள்வாரா என்பதுதான் என் சந்தேகம். இதைத்தான் நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். ஏன் அவர் ஷெஹன்ஷாவுடன் திரும்பி வர மாட்டார்? ஷெஹன்ஷாவின் கட்டளை, அதை அவர் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். தங்களுக்கு ஜோதா பேகத்தை பற்றி முழுமையாக தெரியவில்லை ருக்கியா பேகம். தன் மனம் உடைந்து போன காரணத்தால் தெரிந்தவர்கள் யாரும் தன்னை நெருங்க முடியாத இடத்தில் அவர் இருப்பார். அவருக்கு சுயமரியாதை அதிகம். இவ்வளவு தூரம் நடந்த பிறகு ஷாயின்ஷாவை அவர் மன்னிப்பார் என்று எனக்கு தெரியவில்லை. அதோடு அவருக்கு ஆக்ராவில் அப்படி என்ன கிடைத்தது? கஷ்டங்களும் வேதனைகளும் அவமானமும் பிரச்சனைகளும் மட்டும்தானே? அதே இந்த ஆக்ரா தான் அவருக்கு பேகம் என்ற பட்டத்தை வழங்கியது. ஷெஹன்ஷாவுடைய மன்னிப்புகளை ஏற்று அவர் திரும்பி வந்துதான் ஆக வேண்டும். எனக்கு ஜோதாவை பற்றி தெரியாமல் போகலாம், ஆனால் ஜலாலை பற்றி நன்கு அறிவேன். ஜோதா பேகம் மட்டும் அவரது மன்னிப்பை ஏற்க மறுத்துவிட்டால் ஜலால் அவளை அங்கேயே விட்டுவிட்டு திரும்பி வந்து விடுவார். ஷெஹன்ஷாவின் அகங்காரம் அவரது வாளை விட மிகவும் பளபளப்பானது. பல சந்தர்ப்பங்களில் நாம் அவரின் அன்பை பெறுவதற்காக நம்முடைய அகங்காரத்தை விட்டுவிட வேண்டும் ருக்கையா பேகம். நம் இதயத்தை அகங்காரத்தால் அல்ல, அன்பால் நிரப்ப வேண்டும். இதை ஷாயின்ஷா புரிந்து கொள்வார் என்று நம்புகிறேன். சரி, எனக்கு விடை கொடுங்கள். குதாஃபிஸ். ஹுதாஃபிஸ். ஜலாலுக்கு இதயம் என்று ஒன்று இல்லை. அப்படியே இருந்தாலும் அது திறக்காது என்பது தங்களுக்கு தெரியாது. அது நிச்சயம் திறக்காது. எனக்கு ஜோதாவை பற்றி தெரியாமல் போகலாம், ஆனால் ஜலாலை பற்றி நன்கு அறிவேன். ஜோதா பேகம் மட்டும் அவரது மன்னிப்பை ஏற்க மறுத்துவிட்டால்
ஜலால் அவளை அங்கேயே விட்டுவிட்டு திரும்பி வந்து விடுவார். ஷெஹன்ஷாவின் அகங்காரம் அவரது வாளை விட மிகவும் பளபளப்பானது. பல சந்தர்ப்பங்களில் நாம் அவரின் அன்பை பெறுவதற்காக நம்முடைய அகங்காரத்தை விட்டுவிட வேண்டும் ருக்கையா பேகம். நம் இதயத்தை அகங்காரத்தால் அல்ல, அன்பால் நிரப்ப வேண்டும். இதை ஷாயின்ஷா புரிந்து கொள்வார் என்று நம்புகிறேன். சரி, எனக்கு விடை கொடுங்கள். குதாஃபிஸ். ஹுதாஃபிஸ். ஜலாலுக்கு இதயம் என்று ஒன்று இல்லை. அப்படியே இருந்தாலும் அது திறக்காது என்பது தங்களுக்கு தெரியாது. அது நிச்சயம் திறக்காது. கண்ணா, உன்னுடைய கருணையால் எனக்கு அடைக்கலம் கிடைத்துள்ளது. அதற்காக உனக்கு மிக்க நன்றி. அனைவரையும் விட்டு பிரிந்திருக்கும் இந்த கடினமான சூழலில் தாங்கள் மட்டும்தான் எனக்கு துணையாக இருக்கிறீர்கள். நான் தங்குவதற்கு இந்த ஆசிரமத்தை நீங்கள் தான் எனக்கு தந்திருக்கிறீர்கள். இங்கு இருக்கும் மற்றவர்களையும் நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். அதேபோல் என்னுடைய அத்தை சலீமா பேகம் பிறகு ஷெஹன்ஷாவையும் காப்பாற்ற வேண்டும். நான் அவரை விட்டு பிரிந்து வந்து விட்டேன். ஆனால் அவரை என் இதயத்திலிருந்து என்னால் நீக்க முடியவில்லை. அவரை காப்பாற்ற இறைவா எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதோடு என்னை பற்றி நினைத்து அவர் வேதனை அடையக்கூடாது இறைவா. கருணை காட்டு இறைவா, கருணை காட்டு. என்னால் அவர் காதலையும் நம்பிக்கையையும் பெற முடியவில்லை. ஆனால் அவர் உண்மையான அன்பை புரிந்து கொள்ளும்படி செய்யுங்கள் இறைவா. அவர் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் அவர் இருக்க கருணை காட்டு இறைவா. நான் தங்களை வேண்டிக் கொள்வது இதை மட்டும்தான். ஷெஹன்ஷாவின் நிலையை சற்று கவனி. அவரை யாராவது ஓய்வெடுக்க சொல்லுங்களேன். இல்லையென்றால் அவர் ஆரோக்கியம் மேலும் கெட்டுவிடும். ஷெஹன்ஷா, தாங்கள் சோர்வாக இருக்கிறீர்கள். சற்று நேரம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். அது முடியவே முடியாது. ஜோதா பேகத்தை கண்டுபிடிக்கும் வரையில் நான் ஓய்வெடுக்க மாட்டேன். நான் தங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஷெஹன்ஷா. தாங்கள் இங்கு சற்று நேரம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். ஜோதா பேகத்தை கண்டுபிடிக்கும் வரையில் ஓய்வெடுக்க மாட்டேன் என்று நான் கூறினேன் அல்லவா? என் கிருஷ்ணர் சிலை எங்கே சென்று விட்டது? நில்லுங்கள்! என் கண்ணன் சிலையை திருப்பிக் கொடுங்கள். நான் பூஜையை இன்னும் முடிக்கவில்லை. சிலையை கொடுங்கள். கடவுள் ஒருவருக்கு மட்டும் சொந்தமல்ல, அனைவருக்கும் சொந்தமானவர். இவர் இப்பொழுது என்னிடம்தான் இருப்பார். நான் தரமாட்டேன்.
அட, அங்கே பாருங்கள், யாரோ ஒரு பெரிய அதிகாரி வருகிறார். தாங்கள் எங்கள் விருந்தினர். தங்களுக்கு சேவை செய்வதை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். தங்கள் தேவையை கூறினால். இருக்கட்டும், பரவாயில்லை. தேவைகளுக்கு அதிகமான பொருட்கள் என்னிடமே உள்ளது. நல்லது, தங்கள் விருப்பப்படியே ஆகட்டும். ஆனால் நான் யாரை தேடுகிறேனோ அவர் மட்டும் எனக்கு கிடைக்கவே இல்லை. எனது ஜோதா பேகம். என் குதா கூட என் மேல் கோபமாக இருக்கிறார் போல் இருக்கிறது. நான் வேதனைப்பட வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். அதனால் தான் ஜோதா பேகத்தின் இருப்பிடத்தை எனக்கு காட்டவில்லை. ஷகன்ஷா, ஆமீரிலிருந்து ஒருவர் செய்தி கொண்டு வந்திருக்கிறார். அவரை உடனே அனுப்புங்கள். வணக்கம் ஷெஹன்ஷா. அவர் எங்கே உள்ளார்? ஆமீருக்கு திரும்பியதாக தகவல் கிடைத்ததா? தயவு கூர்ந்து மன்னிக்க வேண்டும் ஷெஹன்ஷா. ஜோதா அவர்கள் இன்னும் ஆமீருக்கு திரும்பவில்லை. ஒருவேளை தங்களுக்கு ஏதாவது செய்தி கிடைத்தால் உடனடியாக பார்மல் மகாராஜாவுக்கு தெரியப்படுத்த கேட்டுக்கொண்டுள்ளார். எங்க இருக்கிறீர்கள் ஜோதா பேகம்? எங்க இருக்கிறீர்கள்? என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? நான் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன் ஜோதா பேகம். நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. என்னிடம் திரும்பி வந்து விடுங்கள். யா அல்லாஹ், எனக்கு ஒரு வழியை காட்டுங்கள். அலக்கான், கூறுங்கள் ஷகன்ஷா. உடனே சிப்பாய்களுக்கு கட்டளை இடுங்கள். அவர்கள் சிறிது நேரம் ஓய்வெடுத்த பிறகு மீண்டும் அவர்களை ஜோதா பேகத்தை தேடச் சொல்லுங்கள். தேவைப்பட்டால் ஆக்ராவில் இருந்து கூட மேலும் சேனைகளை இந்த தேடும் பணியில் ஈடுபடுத்த வரவழைக்கலாம். என் பாதுகாப்பிற்கு 4 வீரர்கள் போதும். ஆனால் ஷகன்ஷா, வெறும் 4 சிப்பாய்களால் தங்களுக்கு... என் கட்டளைகளை நிறைவேற்றினால் போதும். நான் உடனே அஜ்மீர் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் மேற்கொண்டு செல்ல வேண்டும் பாதை பிறகுதான் தெரிய வரும். சித்தம் ஷகன்ஷா. நில்லுங்கள். என்ன செய்கிறாய் நீ? இவ்வாறு இன்னொருவர் பொருளை எடுத்துக்கொண்டு செல்வது தவறாகும். இப்பொழுதே நீ அவருக்கு இந்த சிலையை திருப்பி கொடுத்து விடு. இல்லை, இது என்னுடையது. நான் யாரிடமும் கொடுக்க மாட்டேன். நான் கொடுக்க மாட்டேன். நீ நான் கூறுவதை கேட்க மாட்டாய் அல்லவா? இப்பொழுதே உன்னை பற்றி அவரிடம் சொல்கிறேன் பார். என்ன, சோர்ந்து விட்டீர்களா? என்னை பிடிக்க முடியாது. பிறகு என்ன? நான் ஜெயித்து விட்டேன், நீ தோற்று விட்டாய். ஆகையால் இந்த சிலையை எனக்கு கொடுத்து விடு, வெற்றிக்கு பரிசாக. இல்லை, இந்த சிலையை என்னால் தர இயலாது. இது நான் பூஜை செய்யும் சிலையாகும். இதற்கு பதிலாக தாங்கள் இந்த தங்க வளையல்களை வைத்துக் கொள்ளுங்கள். தங்க வளையல்களா? தங்க வளையல்களை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன்? தங்களுடைய பெயர் என்ன? நான் கூற மாட்டேன். என் பேர் சினாஸ் என்று நான் கூற மாட்டேன். ஆனால் நீ யார் என்று எனக்கு தெரியும். அப்படியா? யார் நான்?
ராணி தானே? அப்படிதானே? இல்லை இல்லை, நான் எப்படி ராணியாக இருக்க முடியும்? இல்லை, நீ ராணிதான். பேகம், நீ ராணிதான். ஏன் இவ்வாறு பிடிவாதம் பிடிக்கின்றாய்? உன்னை ஒரு முறை பார்த்துக்கொள். எவ்வளவு அழகான கண்கள், எவ்வளவு அழகான முகம். உன்னை சூரிய கதிர்கள் தீண்டியே இருக்காது. பிறகு இது எவ்வளவு மிருதுவாக இருக்கின்றது. ஒரு ராணிக்கு தான் இப்படி இருக்கும். நான் முகத்தை பார்த்தே கூறிவிடுவேன். அப்படியா? தங்களால் வேறென்ன கூற முடியும்? உன் மனதை காயப்படுத்தி விட்டார்கள். உன் இதயத்தை உடைத்து விட்டார்கள். மிகவும் மிகவும் காயப்படுத்தி விட்டார்கள். இந்த உடைந்த பாகம் இதயத்துடையது. இது உடைந்து மண்ணில் விழுந்து கிடந்தது. இதை பத்திரமாக உன்னுடன் வைத்துக்கொள். இதை எப்பொழுதும் ஒட்ட வைக்க முடியாது. ஆனால் யாருக்கு தெரியும், இது இன்னொருவர் இதயமாக மாறி துடிக்க ஆரம்பித்து விட்டார். அறிவாயா ராணி? அனைவரும் அனைவரும் என்னை பைத்தியம் என்பார்கள், நான் இது போன்று பேசுவதால். ஆனால் நான் இவர்களை தான் பைத்தியம் என்பேன். அவர்கள் அனைவருக்கும் பேரை சம்பாதிப்பதுதான் முக்கியம், பொருளை சம்பாதிப்பதுதான் முக்கியம். அழகு, முக அழகிற்கு மயங்குகிறார்கள். ஆனால் மெய்யான அன்பை பார்க்க தவறி விடுகிறார்கள். அவர்களுக்கு தெரியாது, இந்த காலமானது மாறிவிடும். இந்த பருவம் மாறிவிடும். கவர்ச்சி, செல்வம், அனைத்தும், இவை அனைத்தும் ஒரு நாள் மாறிவிடும். இந்த மனிதனுக்கு இயற்கையில் நடக்கும் மாற்றங்கள் தெரியாதல்லவா? அவ்வாறு இருக்கும் பொழுது அவர்கள் அனைவரும் பைத்தியம் தானே? என்னை பைத்தியம் என்பார்கள். என்ன செய்கின்றீர்கள்? உன் இதய துடிப்பை உணர்ந்து பார்க்கின்றேன். உன்னுள் இன்னமும் கொஞ்சம் உயிர் பாக்கி உள்ளது. அப்படியென்றால் யாரோ ஒருவருக்காக இன்னும் துடித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த யாரோ ஒருவருக்காக நீ எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றாய். யாருக்காகவோ ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். உன் இதய துடிப்பு யாருடனும் முடிப்பட்டிருக்கிறது. உண்மைதானே? அது அந்த சின்னஞ்சிறு இதயத்தோட துகள்கள் துடிக்கிறது. இன்னமும் துடிக்கின்றதல்லவா? தங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கின்றது. நீங்கள் காதலில் தோற்றுவிட்டீர்களா? என்னுடைய காதல் என்னுடைய காதலை தொலைத்து விட்டேன். தொலைந்து விட்டது. ஷனாஸ், இங்கு நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இங்கிருந்து கிளம்பு. இது போல் வரக்கூடாது என்று உன்னிடம் எத்தனை முறை கூறுவது? ஆனால் இங்கிருந்துதான் என்னால் இயற்கையை நன்றாக பார்க்க முடிகின்றது. இங்குதான் அது அழகாக இருக்கின்றது. இந்த உயர்ந்த இடத்தில் அல்லாவின் குரலை கேட்க முடிகின்றது. பிறகு அந்த அல்லா எனக்கு பாவம், மிகவும் வெகுளி. தயவு செய்து மன்னித்து விடுங்கள். யார் அந்த பெண்? எங்களுக்கு தெரியாது. சில மாதங்களாக அவள் இங்குதான் இருக்கிறாள். அவள் யார் என்று இங்கு யாருக்கும் தெரியாது. சில நேரம் பஜனை பாடுவாள், சில நேரங்களில் கவாலி, சில நேரம் பகவான் கிருஷ்ணனை கூப்பிடுவாள், சில நேரம் அல்லாவை கூப்பிடுவாள்.
ஆனால் அவள் மனதில் எந்த கள்ளங்கபடமும் இல்லை. இருப்பினும் அவள் மனதில் ஏதோ ஒரு காயம் இருக்கிறது. ஷெனாஸ், செல்லலாமா? வா. ஒவ்வொரு முறையும் நீ வருவதற்கு ஏன் தாமதமாகின்றது ஷெர்ஃபுதீன்? ஆனால் உன்னை சந்திக்கும் பொழுதெல்லாம் ஏன் இவ்வாறு இருட்டிலேயே ஒளிந்திருக்கிறாய்? ஏனென்றால் உன்னை போன்ற முட்டாள்களை உடன் வைத்திருப்பதால் எங்கு நோக்கினாலும் இருள்தான் தெரிகிறது. ஜலால் ஆமீருக்கு சென்ற செய்தியை ஏன் தெரிவிக்கவில்லை? ஏனென்றால் அதனால் எந்த லாபமும் இல்லாததால். அவனுடன் பெரிய பாதுகாப்பு படை சென்றிருக்கிறது. அவனை கொல்வதற்கு எந்த வகையில் முயற்சி செய்தாலும் அவன் ஏதாவது ஒரு வழியில் தப்பித்து விடுகிறான். இதற்கெல்லாம் காரணம் அந்த வீணாய் போன சுஜாமல் தான். பிறகு நீ என்னை அடிக்கடி வரவழைப்பதால் தான் சுஜாமல் என்னை ஒரு முறை பார்த்து விட்டான். பிறகு சந்தேகப்பட்டு அதை ஷகன்ஷாவிடமும் கூறிவிட்டான். இந்த மாளிகையில் யாரோ அபுமாலியை சந்திப்பதாக கூறிவிட்டான். ஒரு கணம் எனக்கு மூச்சே நின்று விட்டது. மாட்டிக்கொள்வோமோ என்று பயந்து விட்டேன். நீ மறந்து விடுகிறாய் ஷெரிஃபுதீன். திட்டமிடுவது எனது வேலை, அதை செயல்படுத்துவது உனது வேலை என்பதை. ஜலால் ஆமீருக்கு சென்றதை ஏன் என்னிடம் தெரிவிக்கவில்லை? மறுபடியும் மாளிகையை விட்டுச் சென்றால் என் மீது சந்தேகம் வருகிறது. இரண்டாவது, இதை உன்னிடம் தெரிவிப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை. சரியான சமயம் பார்த்து ஜலாலை நானே தாக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். எப்போதும் போல அதிலும் நீ தோற்றுவிட்டாய் அல்லவா? சிறிது பொறுமையாக இருங்கள் அபுமாலி அவர்களே. மிக விரைவிலேயே அனைத்தும் சரியாகிவிடும். இனி பொறுமையாக இருக்க இயலாது. என்னால் இனி காக்க இயலாது. நான் முடிந்த அளவு விரைவாக ஜலாலை என் பாதையிலிருந்து விலக்க வேண்டும். அவன் எங்குள்ளான், எங்கே உள்ளான் என்பதை என்னால் சரியாக கூற முடியாது. ஆனால் எனக்கு கிடைத்த தகவலின்படி ஜலால் மீண்டும் ஆக்ராவிற்கு வந்து கொண்டிருக்கிறான். மகாலட்சுமி, உன்னுடைய கிருஷ்ணர் சிலை மிகவும் அழகாக இருக்கிறது. கிருஷ்ணருடைய ஒவ்வொரு சிலையும் அழகானதுதான். இது உனக்கு எங்கிருந்து கிடைத்தது? இது என் தந்தையிடம் இருந்தது. அவர்தான் அளித்தார். அதிலிருந்து என்னோடுதான் இருக்கிறது. பிறகு இதை என் புகுந்த. உனக்கு திருமணம் ஆகிவிட்டது என்பதை உன் திலகமே கூறுகிறது. உன் கணவர் எங்கிருக்கிறார்? அவர் வேலை காரணமாக வெளியூர் சென்றிருக்கிறார். அதனால் நான் தரிசனம் செய்ய இங்கு வந்தேன். ஆனால் இந்த கண்ணனுடைய சிலையை பற்றி அதுதான் எங்களுக்கு விளங்கவில்லை. தரிசனம் செய்து கொள்ள யாராவது வீட்டிலிருந்து சிலையை எடுத்து வருவார்களா என்ன? கணவனோடு ஏதாவது சண்டை நடந்திருக்கும். வீட்டை விட்டு புறப்பட்டு வந்திருப்பாள். அவளின் சொந்த விஷயத்தில் நாம் தலையிடக்கூடாது. சரி, நாங்கள் புறப்பட வேண்டும். உணவருந்தும் நேரமாகிவிட்டது. நீயும் எங்களுடன் வா லட்சுமி. சரி. வாருங்கள் லட்சுமி, அமருங்கள். தாங்களும் உணவருந்துங்கள். சரி. அமருங்கள், நான் பரிமாறுகிறேன். இல்லை, வேண்டாம். நானே பார்த்துக் கொள்கிறேன். வந்து விடுகிறேன். ஷெனாஸ், வாருங்கள், உணவருந்தலாம். தாங்கள் ஏன் நேரத்தை வீணடிக்கின்றீர்கள்? அவளுக்கு விருப்பமில்லை என்றால் அவளுக்கு பிடித்ததை கூட உண்ண மாட்டாள். விரும்பினால் எதை வேண்டுமானாலும் சாப்பிடுவாள். நீங்கள் யாரும் அன்பாக அழைத்திருக்க மாட்டீர்கள். இங்கே என்ன செய்கிறீர்கள்? காத்திருக்கிறேன். யாருக்காக? அவருக்குதான். அவர் ஒரு மிகப்பெரிய மாமனிதர். அவரை அனைவருக்கும் தெரியும். உனக்கும் தெரிந்திருக்கும். சரி, முதலில் நீங்கள் உணவருந்துங்கள். பிறகு வந்து காத்திருக்கலாம்.
எனக்கு தெரியும், நேற்று இரவிலிருந்து நீங்கள் எதுவும் உண்ணவில்லை. எனக்கும் தெரியும், நீயும் நேற்றிலிருந்து எதுவும் சாப்பிடவில்லை. கண்ணாடி, உன் கண்கள் கண்ணாடி போன்றது, அனைத்தையும் கூறி விடுகின்றது. நீ நேற்று இரவிலிருந்து எதுவும் உண்ணவில்லை, ஆனால் நீ என்னிடம் கூறுகிறாயா? மன்னித்து விடுங்கள், எனக்கு மிகவும் பசிக்கின்றது. பிறகு ஏன் இன்னும் சாப்பிடவில்லை? நான் மட்டும் எப்படி உண்ணுவது? நீங்கள் என்னோடு வரும் வரை நானும் உண்ண மாட்டேன். ஓ, சரி, நீ பிடிவாதக்காரி, சாப்பிடலாம். அப்படியென்றால் வாருங்கள். வா. நீங்கள் அமருங்கள், நான் உங்களுக்கு உணவு பரிமாறுகிறேன். லக்ஷ்மி, நீ மிகவும் நல்ல மனம் படைத்தவள். நான் வேண்டிக் கொள்கிறேன், உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளும் சரியாக வேண்டும் என்று. இது கடவுளின் வீடு, இங்கு அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். லக்ஷ்மி, நீ மிகவும் நல்ல மனம் படைத்தவள். நான் வேண்டிக் கொள்கிறேன், உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளும் சரியாக வேண்டும் என்று. இது கடவுளின் வீடு, இங்கு அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். நான் உள்ளே தனியாகவே செல்கிறேன், யாரும் என்னை பின்தொடர வேண்டாம். ஆனால் ஷெகன்ஷா, தாங்கள்... நான் யுத்தத்திற்கு செல்லவில்லை. நான் இப்போது புனித தர்காவிற்கு தான் செல்கிறேன். நாளை பிடிந்தவுடன் எனக்கு ஒரு நல்ல வழியை அவர் நிச்சயம் காட்டுவார். ஆகட்டும் ஷெகன்ஷா. நான் மீண்டும் ஒரு முறை தங்களை நாடி வந்திருக்கின்றேன். ஜோதா பேகம் என்னை விட்டு பிரியும் தருவாயில் இருந்த போது, உயிரை இழக்க இருந்த போது, தாங்கள் தான் எனக்கு அவளை திரும்ப தந்தீர்கள் என்று அவர் மீண்டும் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார். நான் மிகுந்த நம்பிக்கையோடு வந்திருக்கின்றேன். என் பிரார்த்தனையை தாங்கள் நிறைவேற்றுங்கள். என் ஜோதாவை எனக்கு திருப்பி கொடுத்து விடுங்கள். நான் செய்தது மிகப்பெரிய குற்றம்தான். அதற்காக ஜோதா பேகத்தை என்னிடமிருந்து பிரித்து விடாதே. எனக்கு வெட்கமாக இருக்கிறது. என் மீது கருணை பொழியுங்கள். Ya muy
மிக்க